சென்னை வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி நகரில் கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடை வியாபாரிகளுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியையும் காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு வணக்கம். தற்போது சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த கடை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக எந்த சாலையில மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க? அங்கு போக்குவரத்துக்கு சிரமம் இருக்கா? என்ன நிலவரம்? நிச்சயமாக வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி நகர் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் தற்போது கண்ணன் ரவுண்டானா பகுதியில சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியலில் பெண் வியாபாரிகள் படுத்து உருண்டு கொண்டிருப்பதாலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி நகர் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட கடைகள் சந்தையில் கடைகள் இருந்து வந்தது. அந்த கடைகள்ல ஒரு சில கடைகளுக்கு மின்சார இணைப்பை மின்வாரிய அதிகாரிகள் துண்டித்ததாகவும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் தொந்தரவு செய்வதாகவும் போதிய அளவிலான கழிப்பறை வசதிகள் போன்றவை இல்லை என கூறி காலையில கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள். போலீசார் அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில அதிகாரிகள் எங்களை சந்திக்கும் நேரத்தில் நாங்கள் கலைந்து செல்வோம் என்று கூறினார்கள். தொடர்ந்து இவ்வளவு நேரம் ஆகியும் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை சந்திக்காத காரணத்தினால் ஆத்திரமடைந்த அத்தனை வியாபாரிகளும் கண்ணன் ரவுண்டானா பகுதியில் சாலையில் படுத்து உருண்டு ஆர்ப்பாட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் பெரும்பான்மையாக அவர்கள் கூறுவது என்னவென்றால், தங்கள் வரியை செலுத்தியதாகவும் மின்கட்டண வரியை செலுத்தியதாகவும், ஆனால் அரசியல் பிரமுகர் ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் மின்வாரிய அதிகாரிகள் தங்களுக்கு தொடர்ந்து இது போன்ற தொந்தரவையும் மாநகராட்சி அதிகாரிகள் போதிய கழிப்பறை வசதி செய்து தராமல் காலம் தாழ்த்துவதாகவும் கூறி அவர்கள் வியாபாரிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்கு சாலை போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் இவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயலும் தன்மையில் இங்கே பரபரப்பாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி பிரபு.